மண்டபம் ஒன்றில் கும்பலாக கைகலப்பில் ஈடுபட்டவர்களை காவல்துறை விசாரித்து வருவதாக பொந்தியான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஷோஃபி தாயிப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் தவறான இடுகைகளுடன் பகிரப்பட்ட நிலையில், இது பள்ளி மண்டபத்தில் ஏற்பட்ட கலவரம் என்றாலும், இது பள்ளி நிகழ்ச்சிகளுடனோ, பள்ளி நிர்வாகத்துடனோ தொடர்புடையது அல்ல என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக முகமது ஷோஃபி தாயிப் விளக்கமளித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை தனியார் நிறுவனம் பொருட்களை ஏலம் விடுவதற்காக பள்ளி மண்டபத்தை பயன்படுத்தியதாகவும், ஏலத்தின் போது ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் பல தரப்புகளுக்கு இடையே கலவரம் மூண்டதாகவும் அவர் கூறினார். கலவரத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 18 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் அனைவரும் 17 முதல் 48 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் அவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருவதாக முகமது ஷோஃபி தாயிப் தெரிவித்தார். சட்டவிரோத பந்தயத்தில் ஈடுபட்ட வாகனம் சாலையில் சென்று கொண்டிருந்த மற்றொரு வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தை ஏற்படுத்திய 19 வயது இளைஞர் செலுத்திய புரோட்டான் சத்ரியா ரக வாகனம் 18 வயது இளம் பெண்ணின் டோடுவா அக்ஸியா வாகனத்தை மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று சிரம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமட் ஹத்தா சே டின் தெரிவித்தார். இன்று அதிகாலை 2:50 மணிக்கு சிரம்பானில் இருந்து சனாவாங் செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக முகமது ஹத்தா சேடின் கூறினார். டோடுவா அக்ஸியா வாகனத்தில் இருந்த 18 வயது இளம்பெண் படுகாயம் அடைந்திருக்கும் நிலையில், அவருடன் பயணித்த மேலும் 4 சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும், விபத்தை ஏற்படுத்திய 19 வயது புரோட்டான் சத்ரியா வாகனம் ஓட்டி காயங்கள் இன்றி தப்பிய நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் முகமது ஹத்தா சேட்டின் கூறினார். சட்டவிரோத பந்தயத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் கும்பலை காவல்துறையினர் தேடி வருவதாகவும், விபத்தின் போது பதிவு செய்யப்பட்ட காணொளிகளின் மூலமாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் முகமது ஹத்தா சேடின் கூறினார். மலேசிய ஹஜ் பயணியான அமாத் கரியா எனும் 70 வயது ஆடவர் நேற்று உள்ளூர் நேரப்படி மதியம் 1:22 மணிக்கு மக்காவில் உள்ள கிங் அப்துல் அசீஸ் மருத்துவமனையில் காலமானார். பிரதமர் துறை சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் முகமது நயீம் முக்தார் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். கெடாவின் கொடியாங்கைச் சேர்ந்த இறந்தவர் தனது மனைவியுடன் ஹஜ் யாத்திரை சென்றதாக அவர் கூறினார். மலேசிய அரசாங்கம் மற்றும் பிரதமர் துறை சார்பாக இறந்தவரின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அல்லாஹ் அவரது பாவங்களை மன்னித்து அவரது அனைத்து நற்செயல்களையும் ஏற்றுக்கொண்டு அவரை நீதிமான்களில் சேர்க்கட்டும் என்று முகமது நயீம் முக்தார் கூறினார். பிரதமரும் PKR கட்சியின் தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிராக செயல்படும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும், ஆனால் தம்மை அந்த நிர்பந்தத்திற்கு தள்ளி விடாதீர்கள் என்றும் முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சரும் PKRின் முன்னாள் துணைத் தலைவருமான டத்துஸ்ரீ ரபிசி ரம்லி இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கமளித்தார். முந்தைய காலங்களில் PKRில் நிகழ்ந்த பிளவுகளால், கட்சியின் பின்னடைவுகளால் கட்சி பெரும் பாதிப்பை எதிர்நோக்கிய போது கட்சியை மீண்டும் தூக்கி நிறுத்தும் தூண்களாக தாமும் இருந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இப்போது தம்மால் பிளவு ஏற்படும் என்றால் அதே சுமையை இப்போது கட்சியின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று தாம் நினைப்பதாக டத்துஸ்ரீ ரபிசி ரம்லி தெரிவித்தார். இன்று PKRின் முன்னாள் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ ரபிசி ரம்லி தலைமையில் PKRின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்திய போது டத்துஸ்ரீ ரபிசி ரம்லி இந்த விளக்கத்தை அளித்தார். இன்று சுபாங் நாடாளுமன்ற அலுவலகத்தில் சித்தியவங்சா நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் நஸ்மி நிக் அமாட், அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஜியா இஸ்மாயில், சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் சே, வங்சா மாஜு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாகிர் ஹசான், பாலிக் புலாவ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது பக்தியார் வான்சிக், லேடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் சயித் இப்ராஹிம் சயித்னோ ஆகியோர் டத்துஸ்ரீ ரபிசி ரம்லிக்கு ஆதரவாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டனர். கெடா அலுஸ்தார் ஜித்ராவில் உள்ள சுகை கோரக்கில் மிதந்த நிலையில் காணப்பட்ட காரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் இறந்து கிடந்தனர். 6 பேரில் ஒரு ஆண், ஒரு பெண், 3 குழந்தைகள் மற்றும் ஒரு கைக்குழந்தை இருந்ததாக கெடா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மண்டலம் 1 தலைவர் அமாட் அமீனுடீன் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். காலை 8:38 மணிக்கு ஆற்றில் கார் இருப்பது குறித்து துறைக்கு அவசர அழைப்பு வந்ததாக அவர் கூறினார்.
புரோட்டான் ஈஸ்வரா ரக கார் ஆற்றில் மிதப்பதாக தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தீ அணைப்பு வீரர்கள் காரை மீட்டு உள்ளே 6 உடல்களை கண்டுபிடித்ததாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். நேற்று கடந்த சனிக்கிழமை முதல் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. ஜித்ராவின் தமான் அமானில் உள்ள ஒரு உறவினரின் வீட்டில் இரவை கழித்த பிறகு வீடு திரும்ப தவறியதால் அவர்கள் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இவ்வாண்டு தொடக்கத்தில் சமூக ஊடகங்களில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பற்றி அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதற்காக இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒரு இல்லத்தரசி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இணைய வசதிகளை முறையற்ற முறையில் பயன்படுத்தியதற்காக 38 வயதான சம்பந்தப்பட்ட சுகைலா அப்துல் ஹலீம் என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 6 குழந்தைகளுக்கு தாயாரான அவர் கடந்த ஜனவரி 4ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் சுகைபுலோ மருத்துவமனையில் மன்னர் பற்றிய கருத்துக்களை பதிவிட சுகைலா ஹலீம் என்ற முகநூல் கணக்கை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நீதிபதி நோராஸ்லின் ஒஸ்மான் வழக்கின் முடிவு வரும் வரை 10,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கவும் மாதத்திற்கு ஒருமுறை அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜராகவும் உத்தரவிட்டார். ஜாமீன் வழங்க தவறியதால் சுகைலா ரிமாண்ட் செய்யப்பட்டார். வழக்கு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.